ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 3-4 பொருள் தான் தேவை. பட் பிஸ்கட் செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. சர்க்கரை பொடிச்ச சர்க்கரை அப்படியே போடாதீங்க, மிக்சியில் அரைச்சி போடுங்க. ஒரு 3/4 கப்பு போடுங்க. 1.5 கப்புக்கு 3/4 கப்புன்றது தான் கரெக்டான பதம். நிறைய போட்டிங்க அப்படின்னா மாவு நல்லா இருக்காது. ஸோ 3/4 கப்பு போடுங்க, போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 1/2 கப்பு தான் தண்ணி தேவைப்படும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். சர்க்கரை போட்டிருக்கனால மாவு கொஞ்சம் இறுகின மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது. பட் கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்குதுன்னு நினச்சி என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பட் அப்படி தான் இருக்கும். சர்க்கரை போட்டிருக்கனால கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக வருதோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஃப்ளார் நார்மல் கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். கோதுமை மாவு போட்டுட்டு இது பெருசாக இருக்குல்ல உருண்டை, அதனால் 2ஆக கட் பண்ணி 2 டைம் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இதை 2 ஷேப் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. டைமண்டு, அதுக்கப்புறம் நார்மல் ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி சன்னமாக தேய்க்காதீங்க. கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் பவுடரோ ஒரு பேக்கிங் சோடாவோ எதுவுமே போடல. கம்ப்ளீட்லி இது எண்ணெயில் பொரிக்கிறோம். அது கொஞ்சம் அன்ஹெல்தி தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்கு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அட்வான்டேஜ் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப் டு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட வைக்கலாம். பட் அதுக்கு மேலே வச்சோன்னா கெட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். யூஸ்வலாக இந்த பிஸ்கெட் நேமே டைமண்ட் கட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவிலலாம் வேறு நேமில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட் பிஸ்கெட்டு, கோதுமை பிஸ்கெட் எப்படினாலும் வச்சுக்கலாம். இது என்னோடய பர்சனல் ஃபேவரேட். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் எல்லா நேரமும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் இனிப்பு கம்மி, ப்ளஸ் மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. கம்பேரிங் டு கோதுமை மாவு பிஸ்கெட் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. பட் எண்ணெயில் பொரிக்கிறது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். இங்கே பாருங்கள், நம்ம பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மாவை மறுபடியும் பிணைஞ்சு எடுத்திருக்கேன். தேய்ச்சி எடுத்திருக்கேன். தேய்ச்சி எடுத்துகிட்டு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்க தேவையில்லை. மீடியம் ஹாட்டாக இருந்தால் போதும். பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்தால் போதும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப கொதிக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, பிஸ்கெட் நம்ம கொஞ்சம் தடிமனாக போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் கிட்ட போட்டிருக்கோம். உடனே வெளியில் அவுட்டர் லேயர் டார்க் ஆயிரும். ஸோ நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சி எடுத்துருவோம். பட் வேகாது, வெளியில் மட்டும் நல்லா கருத்து போயிடும். ஸோ மீடியம் ஹாட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம பேக்கிங் பவுடர்லாம் போட்டோம்னா நல்லா இன்னும் உப்பி வரும். பட் பேக்கிங் பவுடர் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் இதை ஆட் பண்ணுறதில்ல. உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நிறைய ரெசிபிஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். பட் இந்த ரெசிபிக்கு அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணும்னா போடலாம், பட் அது தேவையில்லை. அவ்வளோதான், பொன்னிறமானதும் நான் வறுத்து எடுத்துட்டேன். எப்போவுமே எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்தோன்னே இந்த மாதிரி பிஸ்கெட்ஸோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு கட்லெட்டோ இல்லை எந்த மாதிரி ஒரு ஸ்நாக்காக இருந்தாலும் கொஞ்சம் வதன்னு தான் இருக்கும். வெளியில் எடுத்த உடனே இன்ஸ்டண்ட்டாக என்னடா இது மொறுமொறுன்னு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. வெளியில் எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டால் தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் பிஸ்கெட். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதன்னு இருக்கும். ஒரு 10 to 15 minutes நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா பிஸ்கெட் நல்லா கடுக்கு முடுக்குன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டைமண்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்டை நான் ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நான் என்னோட 10 மாத குழந்தைக்கு கூட கொடுப்பேன். பட் அவருக்கு நிறைய கொடுக்க மாட்டேன். அவர் ஒரு பிஸ்கெட் கொடுத்தனா போதும், ஒரு ஹோல் டே கூட சாப்பிடுவார். கொஞ்சோண்டாக கடிச்சிக்கிட்டே இருப்பார். 2 பல்லு தான் இருக்குது, ஆனால் அதை வச்சு கடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு.
அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி சாப்பிட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். until then bye.